ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆட்டிசம் சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போது 2லேருந்து 3 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆட்டிசம் சிம்டம்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிற டைமு. 2லேருந்து 2.5 வயசு வரைக்கும் நல்ல சென்சரி இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். ஆட்டிசம் சிம்டம்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். 2.5 வயசுலேருந்து 3 வயசுங்கில் நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஐ கான்டாக்ட் இருக்காது. நம்பர் 2 வந்து நேம் கூப்பிட்டிங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. 3வது வந்து ஒரு க்ரௌடுக்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால, சவுண்டு டாலரன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு க்ரௌடான பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களை கட்டி பிடிச்சிக்குவாங்க, கீழே இறங்க மாட்டாங்க. சொசைட்டி ஃபியர் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஆட்டிசம் சிம்டம்ஸ் ஒரு குழந்தைக்கும் வேறுபடும். எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில குழந்தை 2 வயசு ஆகி ஒரு வாரத்தை கூட பேசாமல் இருப்பாங்க, பேப்லிங் கூட பண்ணாமையும் இருப்பாங்க. சில குழந்தைங்க பேசிக்கிட்டேவும் இருப்பாங்க. ரோட்லலாம் நடந்து போக மாட்டாங்க. சில குழந்தைங்க கையை பிடிச்சி இழுத்துட்டே போகணும், இல்லைன்னா நீங்கள் தோளில் எடுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும். 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் தோளில் தூக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். மற்றவங்க கூட சேர்ந்து விளையாட மாட்டாங்க. மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடாமல் தனியாக போய் உட்காந்துக்குவாங்க. 2.5 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடுற பிஹேவியர் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்மைலு, செல்ஃப் லாஃப் வந்து 2.5 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். செல்ஃப் டாக் வர ஆரம்பிக்கும் 2.5 வயசுலேருந்து 3 வயசுங்கில். செல்ஃப் டாக்கு, செல்ஃப் லாஃபு இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற பிஹேவியரு. பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி வீசுகிற பிஹேவியர்ஸ் எல்லாம் பில்டப் ஆக ஆரம்பிக்குங்க. அடுத்தது நிறைய பேசுவாங்க. இன்னும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பேசுவாங்க, ஆனால் மீனிங்ஃபுல்லாக எதுவும் பேச மாட்டாங்க, கன்வே பண்ண மாட்டாங்க, கம்யூனிகேஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக 1 2 3 சொல்கிறது, ஏபிசிடி சொல்கிறது, ரைம்ஸ் பாடுறது, அவங்க ஏதாவது கேட்ட சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு தலை கூட அந்த குழந்தைங்களுக்கு சீவி விட முடியாது, ஹேர் கட் கூட பண்ணி விட முடியாது, ஒரு தலைக்கு ஆயில் கூட அப்ளை பண்ண முடியாது. யூரின் வந்தால் தெரியாது, அப்படியே போயிடுவாங்க. டாய்லெட் போனாலும் தெரியாது. நீ உட்கார்ந்து யூரின் போகணும், உட்காந்து டாய்லெட் போகணும் அப்படின்னு சொன்னிங்கனாலும் தெரியாது. தலை சீவி விட முடியாது இந்த குழந்தைங்களுக்கு, ப்ரஷ் பண்ணி விட முடியாது, கொப்பளிச்சு துப்ப தெரியாது. நீங்கள் நீங்களாம் ப்ரஷ் பண்ணி விட்டீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னாலும் கொப்பளிச்சு துப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா துப்ப தெரியாது, ஊத தெரியாது. ஒரு பபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை ஊத தெரியாது. தலை கூட சீவி விட முடியாது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. ஒரு இட்லினா இட்லி மட்டுமே சாப்பிட்ருப்பாங்க, இல்லை ஃப்ரைட் ரைஸ் தான் அதிகமாக சாப்பிட விரும்புவாங்க. இப்போ ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு டிஃபர் ஆகும். ரொம்ப சாப்பிட்டேவும் இருக்கிற ஆட்டிசம் குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஆட்டிசம் சிம்டம்ஸ் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்றாங்க, தக்காளி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்போது பிரணீத்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பான். இட்லி மட்டும்தான் சாப்பிடுவான், தோசை சாப்பிட மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவான். அவனுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டான். இதெல்லாம் வந்து சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான். ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க, ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாமே சென்சரி இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுனால தான். சில குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் ப்ளஸ் அனிமியாவும் இருக்கும். இப்போ பிரணீத்லாம் அனிமிக் ப்ளஸ் ஆட்டிசம் ரெண்டுமே இருக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி லிமிட்டட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால தான். எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன், நான் இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க குழந்தைக்கு அனிமியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லா பொருட்களையும் எடுத்து வாயில் போட்டே இருப்பாங்க. இது வந்து நார்மலான குழந்தைங்களும் எல்லா பொருளையும் எடுத்து வாயில் போடுவாங்க. ஆனால் நார்மலான குழந்தைக்கு 2 வயசுலேயே இது ஸ்டாப் ஆயிரும். 2 வயசுக்கு மேலேயும் குழந்தை எல்லா பொருளையும் எடுத்து வாயில் போட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சென்சரி இஷ்யூனால தான். இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சென்சரி சீக்கர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா பொருளையும் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இப்போது மண், கல், தூசு, குப்பை, மரம், செடி, கொடி இதெல்லாத்தையும் பிடுங்கி வாயில் போடுவாங்க. மோந்து பார்ப்பாங்க, வாயில் போடுவாங்க, நக்கி பார்ப்பாங்க. பாத்ரூம் தரையெல்லாம் ஓடி போய் நக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைக்கு ஒரு 2 to 3 இயர்ஸில் இந்த மாதிரியான ஆட்டிசம் சிம்டம்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா டெவலப் ஆகிற டைம் அது. ஹேர் கட் பண்ண முடியாது, குளிக்க வைக்கவே முடியாது. குளிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரொட்டீன்லாம் புரியாது. நம்ம குளிக்கணும், தலை சீவணும், ஹேர் கட் பண்ணணும், நெயில் கட் பண்ணணும், தலை சீவிக்கணும், தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், இந்த மாதிரியான ரொட்டீன்லாம் ஒன்றுமே புரியாது. அதனால் வந்து குளிக்க வைக்க முடியாது. ஒரு ஷூ போட மாட்டாங்க, ஷூ போடவே மாட்டாங்க சில குழந்தைங்க. சில டைம் பார்த்தா ஷூ போட்டுகிட்டே இருப்பாங்க. இது அந்த சென்சரி வந்து மாறி வர்றதுனால தான், சென்சரி இஷ்யூஸ் மாறிட்டே இருக்கிறதுனால தான் ஷூ போடவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷூவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறுவாங்க. சில கலர்ஸுக்கு வந்து அடிக்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ரெட் கலரு. இப்போ பிரணீத்தெல்லாம் வந்து பயங்கரமான ரெட் அடிக்ட்டு. ஆட்டிசமில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கலருக்கு ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. அந்த கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தா உடனே எடுத்து போட்டுக்குவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கலட்ட மாட்டாங்க, அதை நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிக்கும்போது கூட அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் மாற்ற மாட்டாங்க. முக்கியமாக டூத் ப்ரஷ்ஷுக்கு வந்து அடிக்டாக இருப்பாங்க ஆட்டிசம். டூத் ப்ரஷ்ஷுக்கு வந்து அதுவும் வந்து சென்சரி இஷ்யூஸ்னால தான். டூத் ப்ரஷ் எடுத்து எந்நேரமும் வாயில் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க அம்மாவை ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டாங்க. சில குழந்தைங்க அம்மாவை விட்டு பிரியவே மாட்டாங்க. அப்பாவை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அம்மாவை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. பாட்டி தாத்தாவை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அப்பாவை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஆட்டிசம் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் 2 to 3 இயர்ஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலே நீங்கள் வந்து ஆட்டிசம் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டர்கிட்ட வந்து போயிடணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஒரு டைம் பார்த்தா 2-3 டைம் பார்த்தா நார்மல் குழந்தை அடையாளம் வச்சுக்கும். ஆட்டிசம் குழந்தை எத்தனை டைம் பார்த்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்காது. மிக்ஸி சவுண்டு, கிரைண்டர்லாம் போட முடியாது, பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. மிக்ஸி, கிரைண்டர் சத்தம், பஸ்ஸில் வர்ற ஹாரன் சத்தம், ஒரு போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த சவுண்டெல்லாம் அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாது. ரொம்ப மதர் அடிக்டாக இருப்பாங்க. மதர் தான் வந்து பல் விளக்கி விடணும், மதர் தான் நம்மளை குளிச்சு விடணும், மதர் தான் நமக்கு வந்து எல்லாமே பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு யார் ஒன்று அவங்களுக்கு பல் விளக்கி விடுறாங்களோ லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் வந்து பல் விளக்கி விடணும், அவங்க தான் டெய்லி பல் விளக்கி விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. இப்போ அம்மா தான் குளிச்சு விடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அம்மா மட்டுமே தான் குளிச்சு விடணும். அப்பா மாற்றி குளிச்சு விட்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க ஆட்டிசம். இதெல்லாம் வந்து 2 to 3 இயர்ஸில் நல்லா தெரியும். இதெல்லாம் நான் ரெகுலராக அப்படியே பார்த்துருக்கேன் பிரணீத்துக்கு. அடுத்தது ஒரு டாய் வந்து கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்நேரமும். இப்போ பிரணீத் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாள். அதே மாதிரி கையை வந்து நனைக்க விட மாட்டாங்க. இப்போ குளிக்கும்போது பார்த்திங்கன்னா 2 கைக்கும் வந்து சோப் போட முடியாது. கையை மேலே தூக்கிக்குவாங்க. கை வந்து கழுவுனா பிடிக்காது. கை வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இந்த சென்சரி இஷ்யூஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹேபிட் வந்து மாறும். அடுத்தது ஒரு பருப்பு சாம்பார் கூட விரும்ப மாட்டாங்க. சாம்பாரெல்லாம் தொட மாட்டாங்க. சாம்பார் கையில் பட்டுச்சுனாலே அருவருப்பாக நினைப்பாங்க. ஒரு பருப்பு சாம்பாரை பார்த்துச்சுன்னா ரொம்ப அருவருப்படுவாங்க. அதே மாதிரி அம்மா ட்ரெஸ்ஸில் வந்து தொடச்சி விட்ருவாங்க. கையில் லைட்டாக ஈரம் பட்டால் உடனே நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து தொடச்சி விட்ருவாங்க, இல்லைனா அவங்க ட்ரெஸ்ஸில் தொடச்சிக்குவாங்க. கைக்கு வந்து சோப் போட மாட்டாங்க, சோப் போடுறத விரும்ப மாட்டாங்க. அப்புறம் பாயிண்டிங் இருக்காது. முக்கியமாக பாயிண்டிங், இந்த ஒரு பொம்மை கடை கூட்டிகிட்டு போனாங்கன்னா கூட பாயிண்டிங் வந்து இருக்காது. ஸோ 2.6 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இன்னும் மோசமான பிஹேவியர்ஸ் எல்லாம் பில்டப் ஆகும். அது வந்து செல்ஃப் டாக்கு ஒன்று. ரெண்டாவது செல்ஃப் லாஃபு, அது வந்து ரெண்டாவது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் செல்ஃப் டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, செல்ஃப் லாஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த பொம்மைங்களையும் வச்சு விளையாட மாட்டாங்க. கையில் கிடைக்கிற பொருளையெல்லாம் லைனாக அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நார்மல் சைல்டுலேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம பார்த்தாலே நம்ம குழந்த வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த 2 to 3 இயர்ஸில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டே இருக்கிறது, பிரைட் லைட்டை வந்து பார்த்துட்டே இருக்கிறது, சோப்பெல்லாம் எடுத்து மோந்து பார்த்துட்டே இருக்கிறது, லைபாய் சோப்பு, ஹமாம் சோப்பு, வாட் எவர் சோப்பு கிடைச்சாலும் அதை மோந்து பார்த்துட்டே இருக்கிறது. இப்போ வந்து ஒரு நம்ம எது சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. தனியாக தான் விளையாட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் ஓடிட்டே இருப்பாங்க, பொருட்களை எல்லாம் தூக்கி வீசுவாங்க. ஸோ 2 to 3 இயர்ஸ் தான் ஆட்டிசம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டான டைமு. இந்த டைமில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அவங்க நார்மல் லைஃப் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2 to 3 இயர்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் அந்த குழந்தை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட்டிசமாகவே தான் இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி கூட நார்மல் லைஃப்பும் போவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.